வைகரை எக்ஸ்பிரஸ் செய்திகளை நேரடியாக பார்க்கலாம். சித்திரை மாதம் முதல் நாளான இன்று தமிழ் புத்தாண்டை உற்சாகமாக வரவேற்று ஏராளமான மக்கள் அதிகாலையிலேயே கோயிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்தனர். கேவிளம்பி புத்தாண்டு இன்று பிறந்ததை உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் உற்சாகமாக வரவேற்று வருகின்றனர். அதிகாலையிலேயே எழுந்து நீராடி புத்தாடை உடுத்தி பலரும் கோயிலுக்கு சென்று சிறப்பு வழிபாடுகளை மேற்கொண்டனர். சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் இன்று அதிகாலை சாமி தரிசனம் செய்ய வந்தவர்களில் பலர் கேவிளம்பி புத்தாண்டு தங்கள் வாழ்வில் எல்லா வளங்களையும் அளிக்கும் என நம்புவதாக தெரிவித்தனர். எல்லா விதமான நல்ல பலனும் புது வருஷம் ஆரம்பிக்கிறது, அதனுடைய பலன்களும் நல்லா இருக்கணுன்றதுக்காக அனைவரும் கோயிலுக்கு வருவார்கள். கோயிலில் சாமியை வேண்டிட்டு இந்த ஆண்டை நல்ல பதமாக போனோம், மழையாவது பெய்து தண்ணி வரணும் அப்படின்ற ஒரு வேண்டுதல்லாம் வைப்பாங்க. இது கார்த்தால எழுந்த உடனே இவங்க விஷுக்கனின்வாங்க. மலையாளத்துலேயும் இன்றைக்கி தான் இது புது வருஷம், தமிழுக்கும் இதுதான் புருஷம். அதில் நம்ம பணம், பழங்கள், புக்கனி, தேங்காய், அப்புறம் நகை முதலியவைகளை வைத்து சாமியிடம் வைத்து முதல் நாளே வைத்துருவாங்க. வைத்து கார்த்தால எழுந்து அனைவரும் அதில் முழிப்பார்கள். தமிழ் புத்தாண்டு எல்லா மக்களும் உலகம் முழுவதும் இருக்கும் எல்லா மக்களும் நீடூடி வாழவும், நல்ல மழை பெய்யவும் மற்றும் பூமி செழிக்கவும், மக்கள் எல்லோரும் நல்லா இருக்கவும் இந்த எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். குடிநீர் திட்டப் பணிகளுக்காக 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்வதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. வறட்சி நிவாரணம் மற்றும் குடிநீர் திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் பழனிசாமி தலைமையில் இன்று தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. இதில் தமிழக குடிநீர் திட்டப் பணிகளுக்கு மொத்தம் 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய முதலமைச்சர் உத்தரவிட்டார். மேலும் ஏப்ரல், மே மாதங்களுக்கு கால்நடை தீவன தேவைகளுக்காக கூடுதலாக 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யவும், வறட்சி நிவாரணப் பணிகள், குடிநீர் திட்டப் பணிகளை ஆய்வு செய்து ஒரு வாரத்திற்குள் நடவடிக்கை மேற்கொள்ளவும் அமைச்சர்கள் மற்றும் IAS அதிகாரிகளுக்கு முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். மேலும் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்படும் குடிநீர் தரமானதாக உள்ளது என்பதை உறுதி செய்த பின்னரே விநியோகிக்கப்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் பிரச்சினையில் தமிழக அரசின் செயல்பாடு அதிருப்தி அளிப்பதாக விமர்சித்துள்ள உச்சநீதிமன்றம் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த விவகாரத்தில் மெத்தனமாக செயல்படக்கூடாது என அறிவுறுத்தியுள்ளது. தமிழக பொது வழக்காடு மையம் என்ற அமைப்பின் சார்பில் தொடரப்பட்ட பொதுநல வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி தீபக் மிஸ்ரா தலைமையிலான அமர்வு முன்பாக நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்வது வேதனை அளிப்பதாக கூறிய உச்சநீதிமன்றம் விவசாயிகள் பிரச்சினையில் தமிழக அரசு மெத்தன போக்கை கடைபிடிக்க கூடாது என அறிவுறுத்தியது. மேலும் விவசாயிகள் பிரச்சினையில் மாநில அரசு அமைதி காப்பது சரியான அணுகுமுறை அல்ல என்றும், இந்த விவகாரத்தை மனிதாபிமான அடிப்படையில் தமிழக அரசு அணுக வேண்டும் என்றும் நீதிபதிகள் அறிவுறுத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே தாழ்வான மின்கம்பியை மிதித்த 2 குழந்தைகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இதை கவனிக்காமல் மிதித்ததில் உயரழுத்த மின்சாரம் பாய்ந்து பொன்னேரி அருகே காட்டுவூர் பகுதியைச் சேர்ந்த சந்துரு என்பவரின் மகள்கள் ரம்யா, சௌமியா ஆகியோர் அப்பகுதியில் விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது அங்குள்ள பம்ப் செட்டிற்கு செல்லும் மின்கம்பி வயல் பகுதியில் தாழ்வாக கிடந்த 2 குழந்தைகளும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த பொன்னேரி போலீசார் அக்குழந்தைகளின் உடல்களை மீட்டு விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த நவம்பர் மாதம் வர்தா புயலில் சேதமடைந்த இந்த மின்கம்பிகளை கடந்த 5 மாதங்களாக மின்வாரியம் சீரமைக்கவில்லை என்று கூறப்படுகிறது. மின்வாரிய ஊழியர்களின் அலட்சியத்தால் தற்போது காட்டாவூர் பகுதியில் 2 குழந்தைகள் உயிரிழந்துள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வர்தா புயலில் போஸ்ட் பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த போஸ்ட் பாதிப்பு ஈபியில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஈபியில் கம்ப்ளைண்ட் பண்ண உடனே இது நடவடிக்கை எடுக்கல. நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால 2 குழந்தைங்க உயிர் ஏற்பட்டிருக்குது. அந்த 3வது ஒரு குழந்தை போயிட்டு ஊரில் சொன்னதுக்கப்புறமா ஊர் ஜனங்களாம் இங்கே பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸும் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. ஜூலை மாத இறுதிக்குள் உள்ளாட்சி தேர்தல் நடத்தி முடிக்க தயாராக உள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாநில தேர்தல் ஆணையம் பதில் அளித்துள்ளது. திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தொடர்ந்த வழக்கில் மாநில தேர்தல் ஆணையத்தின் செயலாளர் ராஜசேகரன் தாக்கல் செய்துள்ள பதில் மனுவில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது.
முன்னதாக மே 14ஆம் தேதிக்குள் உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. ஆனால் மே 14க்குள் உள்ளாட்சி தேர்தலை நடத்துவது சாத்தியமில்லை என்றும் ஜூலை மாத இறுதிக்குள் உள்ளாட்சி தேர்தல் நடத்தி முடிக்கப்படும் என்றும் மாநில தேர்தல் ஆணையம் உயர்நீதிமன்றத்தில் இன்று பதில் தெரிவித்துள்ளது. மத்திய பாஜக அரசை கண்டித்து திராவிடர் விடுதலை கழகம் சார்பில் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் பிரதமர் மோடியை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். டெல்லியில் போராடும் விவசாயிகளை பிரதமர் சந்திக்க மறுப்பது ஏன் என்றும், பெரும் நிறுவனங்களின் கடன்களை தள்ளுபடி செய்வது போல விவசாயிகளின் கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கோரிக்கை விடுத்தனர். காலையில் கிண்டி கத்திப்பாரா மேம்பாலத்தில் நடைபெற்ற போராட்டத்தின் எதிரொலியாக 20 பேர் கலந்து கொண்ட இந்த போராட்டத்திற்கு 200 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். அனுமதியின்றி நடைபெற்ற இந்த போராட்டத்தில் பங்கேற்றவர்களை போலீசார் கைது செய்தனர். மோடி அரசு பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் பெரும் நிறுவனங்களுக்கு தள்ளுபடி செய்கிற இந்த அரசு விவசாயிகளுடைய கோரிக்கைகளை, அவருடைய கோரிக்கைகளை கடன் தள்ளுபடி கொஞ்சம் கூட அவர் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. இதை தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கூட தொடர்ச்சியாக தொடர் போராட்டம் சென்னையில் தொடர்ந்து கொண்டிருக்கு. இந்த கோரிக்கையை மத்திய அரசாங்கம் செவிசாய்க்கவில்லை என்று சொன்னால் எங்களுடைய போராட்டம் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். டெல்லியில் போராடி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவாக சென்னையில் தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை அருகில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் CITUC, AITUC, HMS உள்ளிட்ட தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். இந்த போராட்டத்தில் CITU மாநில தலைவர் சவுந்தரராஜன், HMS தேசிய தலைவர் ராஜா ஸ்ரீதர் உள்ளிட்டோர் பங்கேற்று மத்திய அரசிற்கு எதிராக பேசினர். டெல்லியில் போராடும் விவசாயிகளின் கோரிக்கைகளான கடன்களை ரத்து செய்ய வேண்டும், வறட்சி நிவாரணம் வழங்க வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை மத்திய அரசு உடனே நிறைவேற்ற வேண்டும் எனவும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட தொழிற்சங்க தலைவர்கள் வலியுறுத்தினர். சட்ட ஆணையத்தின் பரிந்துரைகளுக்கு எதிரான கூட்டத்தில் எவ்வித போராட்டத்திற்கும் அழைப்பு விடக்கூடாது என தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளது. சட்ட ஆணைய பரிந்துரைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒவ்வொரு கட்ட போராட்டம் நடத்துவது தொடர்பாக முடிவெடுப்பதற்கு ஏப்ரல் 16ஆம் தேதி அனைத்து வழக்கறிஞர்கள் சங்கங்களின் கூட்டத்தை நடத்த தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சிலில் அழைப்பு விடுத்துள்ளது. இந்த கூட்டத்தை நடத்த எதிர்ப்பு தெரிவித்தும் கூட்டத்தை பார் கவுன்சில் கட்டிடத்தில் நடத்த தடை கோரியும் வழக்கறிஞர் முத்துராமலிங்கம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை அவசர வழக்காக தலைமை நீதிபதி அமர்வு விசாரித்தது. அப்போது புதிய சட்ட விதிகள் குறித்து விவாதம் மட்டுமே செய்யப்படும் என்றும், போராட்டம், நீதிமன்ற புறக்கணிப்பு உள்ளிட்ட எந்த முடிவும் எடுக்கப்படாது எனவும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் சார்பில் உறுதியளிக்கப்பட்டது. இதனை ஏற்ற நீதிபதிகள் வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டனர். சின்னத்திரை நடிகை நந்தினியின் கணவர் தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் நந்தினியின் முன்ஜாமீன் மனுவை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. தீநகரில் உடற்பயிற்சி கூடம் நடத்தி வந்த கார்த்திக் கடந்த 2016ஆம் ஆண்டு நந்தினியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். திருமணமான முதல் வருடத்திலேயே நந்தினி கார்த்திகேயனை பிரிந்து தந்தை வீட்டில் வாழ்ந்து வந்தார். இதனால் மனமுடைந்த கார்த்திக் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. தனது தற்கொலைக்கு காரணம் நந்தினியின் தந்தை என கார்த்திக் கடிதம் எழுதி வைத்துவிட்டு இறந்து போனார். இந்த வழக்கில் நந்தினியும் அவரது தந்தையும் முன்ஜாமீன் கோரி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். ஆனால் மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி நசீமா பானு உத்தரவிட்டார். டெல்லியில் போராடும் தமிழக விவசாயிகளை மத்திய மாநில அரசுகள் கண்டுகொள்ளாதது கண்டனத்திற்குரியது என தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் GK வாசன் தெரிவித்துள்ளார். சென்னை கோடம்பாக்கத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற அவர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், டெல்லியில் போராடி வரும் விவசாயிகளின் கோரிக்கைகளுக்கு மத்திய மாநில அரசுகள் செவிசாய்க்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். வறட்சியின் காரணமாக உண்மை நிலையை டெல்லியிலே அரசாங்கத்திடம் எடுத்து கூறுவதற்காக, அதன் அடிப்படையிலே தங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக டெல்லியிலே தங்கி தொடர்ந்து ஆர்ப்பாட்டம், போராட்டம் நடத்தி வருகிறார்கள். ஆனால் டெல்லியில் இருக்கின்ற மத்திய அரசும் இங்கே இருக்கின்ற மாநில அரசும் அவருடைய கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்காமல் பாராமுகமாக 1 மாத காலமாக மெத்தன போக்கை கடைபிடிப்பது வருத்தத்துக்குரிய ஒன்று, வேதனைக்குரிய ஒன்று.
வரும் ஞாயிறு அன்று திமுக நடத்தும் அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தமிழக விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து விவாதித்து அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தும் விதமாக அனைத்துக் கட்சி கூட்டம் தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டம் வரும் ஞாயிறு அன்று அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கத்தில் நடைபெறவுள்ளது. இதில் பங்கேற்பதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவனுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. திமுக தலைமைக் கழகம் கொடுத்து அனுப்பிய கடிதத்தை திருமாவளவனிடம் திமுக துணை பொதுச் செயலாளர் வி.பி. துரைசாமி நேரில் சந்தித்து வழங்கினார். பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழ்கள் வழங்கும்படி குற்றவியல் நடுவர் நீதிமன்றங்கள் உத்தரவிட முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருட்டு வழக்கு ஒன்றில் அன்பு என்பவருக்கு திண்டிவனம் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து அவரது தந்தை சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆள்கொணர்வு மனுவை தாக்கல் செய்தார். அதில் தன் மகன் மைனர் எனவும் அதனால் தன் மகனுக்கு சிறார் நீதி சட்டத்தின் கீழ் சலுகை வழங்க வேண்டும் எனவும் கூறி மகனின் பிறப்பு சான்றிதழையும் தாக்கல் செய்தார். இதையடுத்து பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழ்களை மண்டல வருவாய் அதிகாரி மட்டுமே பதிவு செய்ய வேண்டும் எனவும் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவின்படி வழங்கக்கூடாது எனவும் கடந்த ஜனவரி 25ஆம் தேதி தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் பிறப்பு மற்றும் இறப்பு சான்றுகளை மண்டல வருவாய் அதிகாரி மட்டுமே வழங்க வேண்டும் எனவும் குற்றவியல் நடுவர் நீதிமன்றங்கள் வழங்க உத்தரவிடக்கூடாது எனவும் உத்தரவிட்டனர். சென்னை மின்ட் தெருவில் சுரங்கப்பாதை மெட்ரோ பணிகள் நடைபெறுவதன் காரணமாக அப்பகுதியில் ரசாயன கழிவுகள் வெளியேறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை மின்ட் தெரு வழியாக மெட்ரோ ரயில் சுரங்கப்பாதை பணிகள் நடைபெற்று வருகின்றன. நேற்று அப்பணிகள் நடந்தபோது அப்பகுதியில் உள்ள கிழக்கு முத்தையா தெருவில் சில வீடுகளில் அதிர்வுகள் ஏற்பட்டுள்ளன. மேலும் ரசாயன கழிவுகளும் வெளியேறியதால் பொதுமக்கள் பயத்தோடு வெளியேறினர். பின்னர் மெட்ரோ பணிகள் நிறுத்தப்பட்டதால் ரசாயன கழிவுகள் வெளியேறுவது நின்று போனது. இதனையடுத்து உயரதிகாரிகள் இதுபோன்று இனிமேல் நடைபெறாது என உத்தரவாதம் தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் பல்வேறு செயின் பறிப்பு சம்பவங்களில் தொடர்புடைய 3 பேரை போலீசார் கைது செய்தனர். சுகுமார் என்பவர்தான் பலரிடம் செயின் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளதாக கூறி கடந்த மாதம் புதுச்சேரி நீதிமன்றத்தில் சரணடைந்தார். இவர் அளித்த தகவலின் பேரில் குமரன் மற்றும் ஈஸ்வரி ஆகியோரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து சுமார் 1 லட்சம் ரூபாய் மதிப்புடைய தங்க நகைகளை போலீசார் மீட்டனர். கைது செய்யப்பட்ட மூவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே அதிவேகமாக சென்ற பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். உடுமலை அருகே சடைய கவுண்டன் வலசு பகுதியில் ஆனைமலையிலிருந்து உடுமலை நோக்கி தனியார் பேருந்து ஒன்று வந்து கொண்டிருந்தது. அப்போது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் பேருந்தில் பயணம் செய்த பெண்கள் உட்பட 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். காயமடைந்தவர்களை மீட்டு அப்பகுதி மக்கள் உடுமலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தேனியில் சிறுவனை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய வழக்கில் குற்றவாளிக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் 10,000 ரூபாய் அபராதம் விதித்து மகளிர் நீதிமன்ற நீதிபதி தீர்ப்பளித்தார். தேனி மாவட்டம் கொம்பம் மெட்டு அம்பேத்கர் தெரு பகுதியில் வசிக்கும் முகமது என்பவர் அதே பகுதியில் வசிக்கும் உடையாளி என்பவரது 11 வயது மகனை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சிறுவனின் தந்தை கம்பம் வடக்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த வழக்கு தேனி மகிழா நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி தனியரசு குற்றவாளி முகமதுவிற்கு 10 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் 10,000 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தார். மணப்பாறை அருகே மர்ம காய்ச்சலால் பலியான ஆதரவற்ற இளைஞருக்கு ஊர் மக்கள் பணம் வசூல் செய்து இறுதிச் சடங்கு செய்த சோக சம்பவம் அரங்கேறியுள்ளது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே அமைந்துள்ளது அத்திக்குளம் கிராமம். இங்கு உள்ள பொதுமக்கள் பலர் கடந்த சில மாதங்களாக மர்ம காய்ச்சலால் அவதியுற்று வருகின்றனர். இந்நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த சுந்தரபாண்டியன் என்ற 18 வயது இளைஞர் மர்ம காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார். தாய் தந்தை என யாருடைய ஆதரவும் இல்லாத நிலையில் அவர் உயிர் இழந்ததால் ஊர் மக்களே பணம் வசூல் செய்து இறுதிச் சடங்கை நடத்தியுள்ளனர். இந்நிலையில் காய்ச்சலால் அவதிப்படும் தங்களுக்கு மணப்பாறை அரசு மருத்துவமனையில் உரிய சிகிச்சை அளிக்கப்படுவதில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எல்லா சின்ன குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே மாற்றி மாற்றி காய்ச்சல் வந்துகிட்டே இருக்குது. அது ஜிஹெச்சுக்கு போனால் சரியாக பார்க்குறது இது இல்லை. அதனால எங்களால் வெளியே போய் பார்க்குற அளவுக்கு எங்கள்கிட்ட வசதி இல்லை. யார்கிட்டையுமே இங்கே வசதி இல்லை. அதனால் போய் அங்கே பார்த்தா ஒரு நாளைக்கு ஊசி போடுறாங்க, மறுநாள் போனால் நல்லா கவனித்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதை நீங்கள் தான்
இது பண்ணி கவர்மெண்ட்டில் தான் ஏதாவது பண்ணி இங்கே வந்து அத்திக்குளம் ஏரியா மட்டும் கொஞ்சம் நல்லா பார்க்க சொல்லணும். இப்போ ஒரு பையன் உயிரே போயிடுச்சு, காய்ச்சனால ஒரு பையன் உயிரே போயிடுச்சு. அது வந்து என்னன்னு கொஞ்சம் கவனித்து பார்க்க சொல்லுங்கள். நீதிமன்ற உத்தரவின் பேரில் நெடுஞ்சாலை ஓரங்களில் நடப்பட்ட மரக்கன்றுகளை நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். தேசிய நெடுஞ்சாலைகளில் வெட்டப்பட்டுள்ள மரங்களுக்கு பதிலாக புதிய மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளது குறித்து தகவல்களை அளிக்குமாறு நெடுஞ்சாலைத்துறையினருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து மதுரை ஒத்தக்கடை பகுதியில் உள்ள தேசிய 4 வழிச்சாலையில் நெடுஞ்சாலைத்துறை வழக்கறிஞர் அருள் வடிவேலன் மற்றும் அலுவலர்கள் மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளது குறித்தும் பட்டுப்போன மரங்களுக்கு பதிலாக புதிய மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளனவா என்பது குறித்தும் ஆய்வு மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து திண்டுக்கல், ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி பகுதிகளில் ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே பல்வேறு கொள்ளை வழக்குகளில் ஈடுபட்ட 3 பேரை போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து 31 சவரன் நகைகளை பறிமுதல் செய்தனர். சேலம் அருகே எடப்பாடி, மகுடஞ்சாவடி, பூலாம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கொள்ளை மற்றும் வழிப்பறி சம்பவங்கள் நடைபெறுவதாக போலீசாருக்கு புகார் வந்தது. இதனையடுத்து தனிப்படை அமைத்து தேடிவந்த போலீசார் சந்தேகத்தின் பேரில் சுற்றித் திரிந்த எடப்பாடி, புதுப்பாளையத்தை சேர்ந்த ராஜா, பிரபு மற்றும் சக்திவேல் ஆகிய 3 பேரை கைது செய்தனர். அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் 32 பவுண்ட் தங்க நகைகளை கைப்பற்றினர். பின்னர் நீதிமன்ற உத்தரவின் பேரில் 3வரையும் சிறையில் அடைத்தனர். கொடைக்கானல் அருகே அஞ்சுவீடு என்ற கிராமத்தில் யானை தாக்கி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் கிராம மக்களிடையே அச்சத்தையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் அஞ்சுவீடு, பேத்துப்பாறை உள்ளிட்ட கிராம பகுதிகளில் காட்டு யானைகள் விளைநிலங்களை நாசம் செய்வது தொடர்ந்து வருகிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன் தோட்ட வேலை பார்த்துக் கொண்டிருந்த பெண் ஒருவரை யானை தாக்கியது. இதில் அவர் சம்பவ இடத்திலேயே பலியானார். இந்நிலையில் நேற்று அஞ்சுவீடு பகுதியில் தோட்ட வேலை செய்து கொண்டிருந்த குப்புசாமி என்ற விவசாயியை காட்டு யானை தாக்கியது. இதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கும்பகோணத்தில் கடும் வெயில் காரணமாக டிராக்டர் ஓட்டுநர் சுருண்டு விழுந்து பலியானார். கும்பகோணம் அருகில் உள்ள முதலாம் கட்டளை கிராமத்தை சேர்ந்த டிராக்டர் ஓட்டுநர் ஐயப்பன், அவருக்கு வயது 28. தேப்பெருமாள் நல்லூரில் செல்வம் என்பவரது வயலில் கோடை உழவு செய்து கொண்டிருந்தார். அப்போது கடும் வெயில் காரணமாக மதியம் 2 மணியளவில் வேலை செய்த வயலிலேயே மயங்கி விழுந்தார். உடனடியாக ஐயப்பன் திருவிடைமருதூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். ஆனால் மருத்துவர்கள் பரிசோதித்ததில் ஐயப்பன் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இச்சம்பவம் தொடர்பாக திருவிடைமருதூர் காவல் நிலையத்தோர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். விவசாயிகள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து ஒசூரை சேர்ந்த இளைஞர் ஒருவர் சென்னை வரை சைக்கிள் மூலம் பயணம் மேற்கொண்டுள்ளார். ஒசூரை சேர்ந்த சதீஷ்குமார் என்ற இளைஞர் டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு தனது ஆதரவை சற்று வித்தியாசமாக தெரிவிக்க விரும்பியுள்ளார். இதற்காக தனது நண்பர்களுடன் ஒசூரிலிருந்து சென்னை வரை சைக்கிள் மூலம் பயணம் மேற்கொண்டு தனது ஆதரவை தெரிவிக்கவுள்ளார். சென்னை சென்றடைந்ததும் தலைமைச் செயலகம் சென்று மனு அளிக்க உள்ளதாகவும் சதீஷ்குமார் தெரிவித்துள்ளார். மேட்டுப்பாளையம் அருகே அன்னூரில் ஒப்பந்த கூலியை முறைப்படி வழங்கக் கோரி விசைத்தறி தொழிலாளர்கள் உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டனர். கடந்த 2014ஆம் ஆண்டு தொழில்துறை அதிகாரிகள் முன்னிலையில் ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தத்தின்படி கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்களுக்கு ஜவுளி உற்பத்தியாளர்கள் கூலி வழங்காமல் இருப்பதை கண்டித்து கோவை மாவட்டம் அன்னூர் பதுவம்பள்ளி கிராமத்தில் கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தின் போது ஜவுளி உற்பத்தியாளர்களை கண்டித்து பல்வேறு முழக்கங்களை அவர்கள் எழுப்பினர். நெல்லையில் குடியிருப்பு பகுதியில் மதுக்கடை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருநெல்வேலி தியாகராயர் நகர் பகுதியில் குடியிருப்பு பகுதியில் மதுக்கடை அமைக்க மாவட்ட டாஸ்மாக் நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் தியாகராஜ நகர் மற்றும் அனைத்து குடியிருப்போர் நலச்சங்கங்களின் சார்பில் மின்சார வாரியம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தங்களின் எதிர்ப்பை மீறி மதுக்கடை அமைக்க முற்பட்டால் பெரிய அளவிலான போராட்டம் முன்னெடுக்கப்படும் என போராட்டக்காரர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இத்துடன் வைகரை எக்ஸ்பிரஸ் செய்தி தொகுப்பு நிறைவு பெற்றது.